போன வீடியோவில் இந்த உலகத்திலே ஒன் ஆஃப் த டெட்லியஸ்ட் வைரஸான ராபிஸ் வைரஸ் நம்மளுக்கு எப்படி பரவுதுன்றதை பார்த்தோம். இந்த வீடியோவில் இந்த ராபிஸ் வைரஸ் நம்ம பாடிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஆட்டெல்லாம் போடாமல் சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருக்கும். எதுக்காகனா நம்ம இம்யூன் சிஸ்டமை ஏமாத்துறதுக்கு. பட் இந்த வைரஸ் எப்படியாவது கடிப்பட்ட இடத்துல இருந்து நம்மளுடைய ஹெட் குவார்ட்டர்ஸான பிரெயினுக்கு போயே ஆகணும். இதுக்கு இருக்க சுலபமான வழி தான் நம்மளுடைய பிளட். பட் இவர் பிளட்ல போனார்னா நம்மளுடைய WBC சோல்ஜர் செல்ஸ் கண்டுபிடிச்சி ஆன்டிபாடிஸை ரிலீஸ் பண்ணி இந்த ராபிஸ் வைரஸை காலி பண்ணிடுவார். இந்த இடம் எங்க ஏரியாடி மாட்டியா? ஸோ இங்கே தான் இந்த வைரஸ் ஒரு இன்டெலிஜென்ட்டாக செயல்படுது. நம்ம பிரெயின் நம்மளுடைய பாடியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு ஹை செக்யூரிட்டி வயரிங் லைனை வச்சிருக்கு. அதுதான் நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டம்ஸ். இந்த இடத்துக்குள்ள நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் கூட உள்ள வராத அளவுக்கு பிளட் பிரெயின் பேரியர் செல் பாதுகாத்துக்கிட்டு இருக்கும். இப்படிப்பட்ட இந்த இடத்துக்குள்ள தான் இந்த வைரஸ் டிராவல் பண்ண போகுது. இதுக்கு இந்த வைரஸ் என்ன பண்ணுதுன்னா, ஒரு ராபிஸ் அஃபெக்டடான அனிமல் நம்மளை கடிக்கும் போது அந்த கடிச்ச இடத்துலயே நாள் கணக்கா வார கணக்கா தங்கி இருந்து அந்த அடிப்பட்ட இடத்துல மசில்ஸ் வளரும் போது மாறு வேஷத்துல இதுவும் வளர்ந்து நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டம்குள்ள நுழையுது. இங்க தான் ரியல் கேமே ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கப்புறம் 1000 வேக்சின் போட்டாலும் இந்த ராபிஸ் வைரஸை எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு என்ன பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் நண்பர் நண்பிஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. ஃபியூச்சரில் பார்க்கலாம்.